வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பெருங்காயம், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பருப்பு வச்சிங்கன்னா சாம்பார் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ஒரு விசிலும் வச்சிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு முள்ளங்கியை வந்து 2 முள்ளங்கி எடுத்து தோல் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து தின்னாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய். முள்ளங்கி வதக்கிறது வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா முள்ளங்கி வதங்காது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். முள்ளங்கி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது இந்த கட் பண்ணியிருக்கோம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து அது மாதிரி 2 பக்கமும் கலர் மாறணும். அதை இறக்கிடலாம். பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பருப்பு வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம குழம்புக்கு வந்து காய பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பருப்பு வேக வச்ச பாத்திரத்துலேயே இப்போ குழம்பு பண்ணிடலாம். கட் வச்சுருந்த வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சாம்பார் பொடி 3 ஸ்பூன் சேர்க்குறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். முள்ளங்கி சாம்பாரில் எப்போயுமே வந்து நம்ம புளி கடைசியாக தான் சேர்க்கணும். அப்புறம் புளியிலேருந்து தண்ணி நிறையா இருக்கிறனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். நான் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம வேக வதக்கி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்க முள்ளங்கி பருப்பெல்லாம் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ஒரு முள்ளங்கி 100 துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம சேர்த்த முள்ளங்கி எல்லாம் வெந்துருச்சு. புளியை ஊற்றிடலாம். முள்ளங்கி வேகிறதுக்கு முன்னாடி புளி சேர்க்கக்கூடாது. அதேமாதிரி முள்ளங்கி சாம்பாரில் வந்து முள்ளங்கி சேர்த்ததுக்கப்புறம் காய் வந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். புளி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் பருப்பு செய்யணும். புளி சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்சிச்சு குழம்பு நல்லா. அப்புறம் பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பருப்பு சேர்த்துட்டு எப்படி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். ஆனால் நம்ம இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு இப்போ சாம்பார் தாளிச்சிடணும். சாம்பாருக்கு எப்பயுமே காய் வேக வைக்கும் போது உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக சேர்த்திங்கன்னா தான் அந்த காயோடு சேர்ந்துடும். அப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து தெரியாது. சாம்பார் தாளிக்கிறதுக்கு இப்போ வடச்சட்டியை சூட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போடணும். கடுகு வெடிச்சதும் அப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை 2 சேர்த்துறேன். சாம்பாரில் வந்து எப்பவுமே தாளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் கடைசியாக தாளிக்கிறோம். அது வந்து போட்ட வெங்காயம் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரவும் நீங்கள் கொட்டினீங்கன்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சதை சாம்பாரோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.